பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்துருவானவர் மூர்க்கமா எழும்பி அநேக காரியங்களை கொண்டு வந்து நம்மை முடக்க பார்க்கிறான். அந்த நேரத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு நம்முடைய காரியங்கள் என்னவா இருக்க வேண்டும்? இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். யாக்கோப்பு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 2 காரியம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். 2வது காரியம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். 2 காரியம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் தம்முடைய பலத்தினாலே நம்மை இடைக்கட்டி கொள்ளுகிறார், மூடிக்கொள்ளுகிறார். சத்துருவை எதிர்க்க தேவையான பலத்தையும் கிருபையும் நமக்கு கொடுக்கிறார். 2வது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுடைய அவனுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், அவனுக்குரிய செய்கைகள் எது நம்மிடத்துல காணப்பட்டாலும் நம்மால் அவனை ஜெயம் பெற முடியாது, நம்மால் அவனை வெற்றி பெற முடியாது. அவனை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் அவனுக்குரியது எதுவும் நம்மிடத்தில் இல்லாது இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சிறு சிறு காரியங்கள் சத்துரு நம்மை மேற்கொள்வதற்கு நாமே இடம் கொடுத்து விட அது காரணமாயிருக்கும். நம்முடைய ஒரு கோபம், நமக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம், நமக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கசப்பு, நமக்குள்ள இருக்கிற மற்றவர்களை குறித்து புறம் பேசுகிற ஒரு எண்ணம், நமக்குள்ள இருக்கிற மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு குணம் எதற்கு இடம் கொடுக்கும் தெரியுமா? பிசாசு வழியே வந்து நம்மை ஆளுகை செய்வதற்கு நாமே இடம் கொடுத்தது போய்விடும். நம்முடைய பார்வையில இதெல்லாம் ஒரு காரியமே இல்லைங்க. இது எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் பொறாம வரும், எல்லாரும் மற்றவங்களை குற்றப்படுத்தி அவங்க தப்பு பண்ணாங்க நான் பேசினேன் இப்படி நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தருடைய பார்வையிலே அது பாவமா இருக்கிறது. வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளை, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்ப உங்களை விட்டு ஓடி. எதிர்த்து நிற்குன்னா என்ன செய்யணும்? அவன் விரும்பாத ஜெபம், அவன் விரும்பாத பரிசுத்தம், அவன் விரும்பாத உண்மை, அவன் விரும்பாத கர்த்தருடைய வார்த்தைகள், அவன் விரும்பாத தேவ பிரசன்னம், இதையெல்லாம் நமக்குள்ளே கொண்டு வரும்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். காரணம், அவனுக்குரியது எதுவும் நம்மிடத்தில் இல்லாத பொழுது நம்மை மேற்கொள்வதற்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியம் அவனுக்கு இடம் கொடுப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில இருந்தால் அதை இன்றே ஜெபித்து உங்களை வெட்டி எடுத்து ஒப்புரவாகி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள், ஜெப வீரர்களாய் மாறுங்கள். சத்துரு உங்களை கண்டு நடுங்கி ஓடி போவான். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஜெபிக்கலாமா? கண்ணு மூடி. அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் என் தேவன் பேசும். சாசுக்கு எதிர்த்து நிற்கிற கிருபைகளையும் பலனையும் பரிசுத்தத்தின் தந்தைகள் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.